வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாக்லேட் டே. ஃபர்ஸ்ட் ஹேப்பி சாக்லேட் டே. அதுக்கான ஒரு வெப்சைட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் தான். நம்ம அத எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இதுல நம்ம என்னென்ன டெக் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து இதுல HTML, CSS, JavaScript இந்த 3 தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து HTML லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் HTML யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுதான் வந்து ஸ்கெலிட்டன் மாரி. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து ஒரு பாயிண்ட் மாரி போட்டு எழுதி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த பேஜ்க்கு நம்ம டிசைன் பண்றோம். அந்த டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபங்ஷனாலிட்டி எழுத ஆரம்பிக்கிறோம். இதுதான் நம்ம ப்ரொசீஜர். எப்பவுமே வந்து போட்டுறலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவ் வந்து ஒரு கண்டெய்னரா இருக்கு. நான் ஒரு டிவ் போட்டு அதுக்கு கிளாஸ் வந்து கண்டெய்னர்ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டிவ் வைக்கிறேன். அந்த டிவ்க்கு நான் என்ன கிளாஸ் நேம் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பாக்ஸ் அப்படின்ற மாரி வைக்கிறேன். ஏன் சாக்லேட் பாக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாக்லேட் பாக்ஸ்ன்றது. ஏன் சாக்லேட் பாக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன்னா, நான் இதுல வந்து ஒரு இமேஜ் வந்து குடுக்க போறேன். என்ன இமேஜ் குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டோட ஒரு இமேஜ். நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து இத குளோஸ் பண்ணிடுறேன். இந்த இமேஜ் வந்து நம்ம அப்புறமா நெட்ல இருந்து எடுத்து மாத்திரலாம். ஆல்ட் டாக் வைக்கிறேன். சாக்லேட்ன்ற மாரி குடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் அதுக்கு வந்து ஒரு ரிப்பன்ன்ற மாரி வந்து ஒண்ணு வைக்கிறேன். டிவ். ரிப்பன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் CSSல எழுதும்போது தான் வந்து புரியும். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு ரிப்பன்னா அந்த நம்ம மேல கட்டுவோம்ல. அந்த மாரி வந்துட்டு நம்ம டிவ்ன்றது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டிவ் போடுறேன். அந்த டிவ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ன்ற மாரி நான் வந்து வைக்கிறேன். என்ன டாக்? அந்த டாக் அப்படின்னா என்னன்னா, எனக்கு வந்து உனக்காக நான் வந்து இந்த சாக்லேட் பாக்ஸ் வந்து குடுக்குறேன் அப்படின்ற மாரி. ஃபார் யூ அப்படின்ற மாரி வந்து இந்த டிவ்வ வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவ் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஒரே நிமிஷம். அந்த டிவ்வுக்கு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பேனல் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். மெசேஜ் பேனல் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இந்த டிவ்வுக்கு நம்ம வந்து ஐடி வந்து ரொம்ப முக்கியம். ஏன் ஐடி முக்கியம் அப்படின்னா, நான் வந்து மெசேஜ வந்து ஹைட் பண்ணி ஷோ பண்ணுவேன். அதனால வந்து ஹிட்டன் மெசேஜ்ன்றதுக்கு வந்து நான் வந்து ஐடியா வந்து இதுக்கு வந்து குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல வழக்கம் போல ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் டேக்கு விஷ் பண்ணிடலாம். ஹேப்பி சாக்லேட் டே. இது வந்து விஷ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் வைக்கணும். நம்ம வந்து ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணோம்ல. அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே யுவர் டே பி ஃபில்ட் வித் ஸ்வீட்னஸ் அண்ட் டிலைட். இதெல்லாம் வந்து நானா எழுதலங்க. கண்டிப்பா நெட்ல இருந்து தான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸ்வீட்னஸ் அண்ட் டிலைட் அப்படின்ற மாரி வச்சுட்டு, இன்னும் வந்து நெறைய இருக்குங்க அந்த வேர்டிங்ஸு. ஜஸ்ட் லைக் த சாக்லேட். ஜஸ்ட் லைக் த சாக்லேட். நம்ம வேணா இத வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். நான் ஒரு என்டர் அடிச்சு வந்து இந்த லைன்லேருந்து கொண்டு வரேன். ஏன்னா, நமக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கு அப்படின்றனால இத கொண்டு வரேன். வெயிட்டிங் டூ பி சர்வ்ட். வெயிட்டிங் டூ பி சர்வ்ட். அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து வைக்கிறேன். இத வந்து இந்த பேராகிராஃப் டேக்கோட முடிக்கிறேன். இன்னொன்னு வந்து வைக்கணும்ல. இது வந்து நம்ம வந்து குடுக்குற மெசேஜ். இப்ப நம்ம வந்து நம்ம தான் அப்படின்றதுக்கு ஒரு வைப்போம்ல ஒரு வேர்டிங்ஸ் மாரி. அதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சம்ஒன் இல்ல நீங்க வந்துட்டு இதுலயே வந்து நீங்க என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து லாஸ்ட்டா வந்து சொல்றேன். ஃப்ரம் சம்ஒன் ஹூ திங்க்ஸ் யூ யூ ஆர் ட்ரூலி ஸ்பெஷல் அப்படின்ற மாரி வந்துட்டு வச்சுக்கிறேன். நீங்க இங்க இந்த இடத்துல என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சம்ஒன் ஹூ திங்க்ஸ் இதே வேர்டிங்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க வந்து உங்க நேம் போட்டு ஃப்ரம் சம்ஒன்க்கு பதிலா உங்க நேம் போட்டு ஹூ திங்க்ஸ் யூ ஆர் ட்ரூலி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க நேம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்க வந்து இத வந்து வைக்கலாம். இது நான் ஜெனரலா போடணுன்றதுனால ஃப்ரம் சம்ஒன் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுடுறேன். நான் இந்த டிவ்வ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவ் வந்து வச்சிருக்கேன். இந்த டிவ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டன் வைக்கணும்ல. ஏன்னா நம்ம வந்து ஹைட் பண்ணியிருக்கோம் இந்த மெசேஜ. ஹிட்டன் மெசேஜ்ன்னு சொல்லியிருந்தேன். வந்து ஹைட் பண்ணியிருக்கோன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் கண்டெய்னர்ன்னு சொல்லி நான் வந்து அந்த கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கிறேன். உள்ள வந்து நம்ம ஆல்ரெடி பட்டன் கண்டெய்னர் கிளாஸ் வச்சாச்சுனாலே நம்ம வந்து ஒரு பட்டன வந்து கிரியேட் பண்ணிடணும். அந்த பட்டனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் கிளிக் வந்து வைக்கிறேன். அந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மெசேஜ். ஓப்பன் மெசேஜ் அப்படின்ற மாரி வந்து அந்த ஃபங்ஷன வந்து நான் எழுதிடுறேன். எழுதிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிளிக் டூ மெல்ட் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து வச்சிருவோம். இந்த மாரி தாங்க நம்ம வந்து ஒரு வெப்சைட் எழுதணும்னா கிளிக் மீ இந்த மாரி வைக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் வேர்டிங்ஸ போட்டு வச்சோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்டே வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இது வந்து பிளெயினா இப்ப எப்படி இருக்குன்றத மட்டும் பாருங்களேன். இதுதான் நார்மலா HTML எழுதியாச்சு. இப்ப நம்ம CSS வந்து எழுதணும். நான் இங்கேயே எழுத போறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நான் இங்க வந்து style.css வந்து எம்பெட் பண்ணியிருக்கேன். சேம் நமக்கு அதுக்கு ஏத்த மாரி வந்து style.css வந்து நான் வந்து ஃபைல் வந்து வச்சிருக்கேன்.
ஸோ இங்க வந்து தான் நான் என்னோட எல்லா ஸ்டைலையும் எழுத போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாக்லேட் பாக்ஸ் வச்சிருந்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து நெட்லேருந்து எடுத்துடலாங்க இமேஜ். ஸோ சாக்லேட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். ஸோ சர்ச் பண்ணிட்டு நான் இமேஜஸ்ல போயிட்டு இத பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் புடிச்சிருக்கோ, நீங்க அந்த இமேஜ் வந்து தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாரி வந்து இருக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஓகே. இந்த இமேஜ் நல்லா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுக்கணும் நம்ம. குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, index.html போயிட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த சோர்ஸ்ல வந்து நான் இந்த இமேஜோட அட்ரஸ வந்து போட்டுர்றேங்க. ஸோ போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நமக்கு இந்த சாக்லேட் பாக்ஸ் இது தேவையில்ல. ஸோ நான் இது வந்து வந்துருச்சு நமக்கு. ஸோ நான் மறுபடியும் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் இதுதான் வந்து நம்ம பிளெயின் HTML. ஸோ இது வந்து வந்துருச்சு. நான் இப்போ பெருசு பண்ணா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ ஓகே. எல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்கு. பிளெயினா இந்த HTML இருக்கு. இத நம்ம வந்து எப்படி வந்து அழகுபடுத்தலாம் அப்படின்றத CSS வச்சு பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எப்பவும் போல வந்து மொத்த பாடிக்கான ஸ்டைல் வந்து நமக்கு வந்து வேணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பாடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் எழுதுறேன். என்ன ஸ்டைலு? ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலில என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் செரிஃப் வந்து குடுக்குறேன். இது ஒண்ணு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்ட வந்து அலைன் வந்து சென்டரா வந்து அலைன் பண்ணி விடுறேன். அப்புறம் வந்து எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் மாறணும்னு சொன்னேன்ல. ஸோ இந்த ஒயிட் பேக்கிரவுண்ட்ல வந்து இருந்தா நல்லா இருக்காது. அதனால கலர் பிக்கர்லேருந்து வந்து ஒரு கலர் வந்து எடுத்திருக்கேன். F4 அப்படின்னு சொல்லி ஒரு கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்ப டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னா, நான் அடுத்தடுத்த ஸ்டைல் குடுக்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து கண்டெய்னர் குடுத்துருக்கேன்ல. ஸோ நான் அந்த கண்டெய்னருக்கு ஸ்டைல் எழுதணும். என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்றேன். ஃப்ளெக்ஸ்னா என்னன்னா, ரோல வந்து வர ஆரம்பிக்கும் நமக்கு. அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன காலமா மாத்துறேன். ஸோ காலமா மாத்திட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர்ன்றது குடுக்குறேன். ஸோ ஜஸ்டிஃபை கன்டென்ட் அதாவது வெர்டிகலாவும், ஹரிசான்டலாவும் எனக்கு சென்டரா வேணும். ஸோ நான் அத வந்து குடுத்துட்டேன். அதே மாரி எனக்கு மினிமமான ஹைட் வந்து 100 வியூ ஹைட் இருக்கணும் அப்படின்றத வந்து குடுத்துடுறேன் நானு. இப்போ உங்களுக்கு நல்லாவே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து பேக்கிரவுண்ட்ல குடுத்த அந்த கலர் வந்து லைட் கிரே அந்த கிரேனஸ் தெரியும். நம்ம இமேஜ்ல இருக்கிற ஒயிட்க்கும், பின்னாடி இருக்கிற பேக்கிரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னாலே அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து நெறைய வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டைல் குடுத்திருந்தோம்ல. ஸோ நான் இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த சாக்லேட் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கான ஸ்டைல வந்து நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கிறோம். என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத பொசிஷன் ரிலேட்டிவா வைக்கிறேன். ஏன் பொசிஷன் ரிலேட்டிவா வைக்கிறேன்னா, நம்ம வந்து இந்த இமேஜ வந்து அப்சல்யூட்டா வந்து அந்த ரிப்பன் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு நான் வந்து அப்சல்யூட் போடப் போறேன். நீங்க வந்து டைரக்ட்டா வந்து அப்சல்யூட் போட்டீங்க அப்படின்னா, அது பேஜோட எந்த இடத்துக்கு வேணா போலாம். ஸோ வந்து எப்பவுமே பேரண்ட் ரிலேட்டிவ் போட்டுட்டு தான் நீங்க அப்சல்யூட் போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதோட பேரண்ட் வந்து ரிலேட்டிவ் பொசிஷன்ல நீங்க போட்டுருக்கணும். போடாம அப்சல்யூட் போட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி அது வந்து வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து CSSல நம்ம தெளிவா பேசியிருந்தோம். நான் அந்த CSS பிளேலிஸ்ட்ட நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் விட்த் வந்து ஒரு 300 பிஎக்ஸ் போடுறேன். அதே மாரி வந்து ஹைட் வந்து நான் வந்து ஒரு 300 பிஎக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கீழ வேணும்ல. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருந்தா எனக்கு தேவலாம் அப்படின்னு தோணுது. ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்குறேன். ஒரு 30 பிஎக்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ நான் இங்க குடுத்தோனயே, இங்க வந்து பார்த்தோம்னாலே தெரியும். நம்ம இந்த இமேஜ் வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஓவர்லேப் ஆகி வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஓவர்லேப் ஆகி வர ஆரம்பிச்சதுல. அதனால நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் பாக்ஸ போட்டு அதுக்குள்ள இருக்கிற இமேஜ நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்த் ஆஃப் 100%ன்ற மாரி குடுத்துட்டேன். குடுத்தோனே உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த ஓவர்லேப் ஆனது போயிட்டு, இது வந்து நமக்கு நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. மார்ஜின் பாட்டம் 30 பிஎக்ஸ் குடுத்தனால நமக்கு அதுக்கேத்த மாரி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரிப்பன் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான ஸ்டைல வந்து நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ரிப்பனுக்கான ஸ்டைல வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ரிப்பன் தான் போட்டுருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து அப்சல்யூட்ட வந்து போட்டுறேன். ஏன்னா ரிலேட்டிவ் பேரண்ட் வந்து நான் ரிலேட்டிவ் பண்ணிட்டேன். ஸோ உள்ள வந்து பொசிஷன் அப்சல்யூட்ன்றது வச்சுடுறேன். டாப் வந்து 0 எனக்கு அதே மாரி வந்துட்டு பாட்டம் வந்து ரைட் வந்து 0 ஸோ ரைட் வந்து 0ன்றத குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து எனக்கு ஒரு 50 பிஎக்ஸ் இருந்தா தேவலான்னு தோணுது. ஸோ 50 பிஎக்ஸ் குடுத்துட்டேன். அதே மாரி ஹைட் வந்து ஒரு 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ குடுத்துட்டு நான் பேக்கிரவுண்ட் கலர வந்து மாத்துறேங்க. ஸோ பேக்கிரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த FFF இல்ல. ஸோ நான் வந்து ஹேஷ்டேக் F74 F74 C4C இந்த கலர வந்து குடுத்துடுறேங்க. இந்த ரிப்பன் வந்து இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதா? பேக்கிரவுண்ட் கலர் குடுத்தோனயே வந்து தெரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிப் பாத்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ நான் அதுல வந்து குடுக்குறேன். இந்த கிளிப் பாத் எனக்கு என்னவா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகன் ஷேப்ல வேணும். ஸோ நான் குடுத்துடுறேன். ஸோ 0% அப்புறம் வந்து 100% அப்புறம் வந்து நான் மறுபடியும் வந்து 100% நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% இப்போ வந்து 100%
அப்புறம் வந்து 0% அப்புறம் வந்து நம்ம கம்மா போட்டு 50%, 50%. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியலன்னா டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம் இதுதான் நான் வந்து பிரிச்சு வந்து 50% இந்த 100% இப்படிலாம் வந்து நான் வந்து குடுத்துட்டுருக்கேன். ஸோ இது போட்டோனே வந்து தெரியும். இந்த இந்த ஷேப் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். இந்த ஷேப் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேக் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேக்ல தான் வந்து இது போட்டிருந்தோம். ஃபார் யூன்றது. ஸோ நான் இத வந்து கொண்டு வரணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்க வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு பொசிஷன் வந்து அப்சல்யூட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் வந்து 0, லெஃப்ட் வந்து 0, லெஃப்ட் வந்து 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து ஒரு 70 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேங்க. ஸோ விட்த் வந்து ஒரு 70 பிஎக்ஸ். ஹைட் வந்து ஒரு 30 சாரி ஹைட் வந்து ஒரு 30 பிஎக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஹைட் ஆஃப் 30 பிஎக்ஸ் வந்து நான் வச்சிடுறேன். வச்சுட்டு ஸோ இங்க நம்ம செமிகோலன் குடுக்க விட்டோம். ஸோ குடுத்துருவோம். ஹைட் வந்து 30 பிஎக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து மாத்துறோம். ஸோ நான் இது என்ன பேக்கிரவுண்ட் கலர் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F74C4C இந்த கலரை வந்து வச்சுக்கிறேங்க. ஸோ இந்த ஃபார் யூன்றது நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேடியஸ் எனக்கு லைட் கர்வினஸ் இருந்தா போதும். ஸோ அதனால நான் வந்து ஒரு 5 பிஎக்ஸ்க்கு மட்டும் குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு டெக்ஸ்ட் வந்து சென்டரால வேணும். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைன் ஹைட் வந்து வைக்கிறோம். ஸோ லைன் ஹைட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 பிஎக்ஸ்க்கு வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்பயே வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டா பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபாண்ட் வெயிட் வந்து குடுக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட்னா என்னன்னா, கொஞ்சம் வந்து அத வந்து போல்டா இல்ல எப்படி போல்டரா எப்படி மாத்தணும் அப்படின்ற மாரி. நான் வெறும் போல்டுன்றே வச்சுக்கிறேன். நீங்க போல்டர் வேணாலும் குடுத்து பாருங்க. ஸோ உள்ள கலர் வேணும்ல எனக்கு அந்த பிளாக் வந்து ரெட்ல வந்து பிளாக் இருந்தா அந்த அளவுக்கு எடுக்கல. ஸோ நான் அந்த ஒயிட்ட போடுறேன். ஸோ குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஃபார் யூன்றது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. சூப்பரா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் பேனல் இருக்குல்ல. ஸோ இத வந்து நான் வந்து இந்த கிளாஸ வந்து நெக்ஸ்ட் வந்து டார்கெட் பண்றேங்க. ஸோ இந்த கிளாஸ டார்கெட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோனே எனக்கு மெசேஜ் வந்து வரக்கூடாது. ஸோ டிஸ்ப்ளே நன்னு. எனக்கு இப்ப குடுத்தோனே அது வந்து போயிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பிஎக்ஸ் சாலிட் டிடிடி. ஸோ இத வந்து குடுத்துட்டேன். இந்த ஒயிட்ல வந்து வரணும் அப்படின்றதுக்காக. பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ்னா என்னன்னா, அந்த கர்வினஸ்க்காக. ஸோ 5 பிஎக்ஸ் வந்து லைட் கர்வினஸ் இருந்தா போதும்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ பேடிங் எனக்கு உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் வேணும். ஸோ வந்து 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா வேணும். சாரி ஜஸ்டிஃபையா வேணும் எனக்கு. ஸோ ஜஸ்டிஃபையா வேணும். ஸோ நான் வந்து ஜஸ்டிஃபைன்றது குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட் மெசேஜ் பேனல் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம என்னத்துல வந்து குடுத்துருக்கோம்ன்றத போய் செக் பண்ணிடுவோம். ஸோ H1ல தான் சாக்லேட் டே குடுத்துருக்கோம். ஸோ H1 ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி டார்கெட் பண்ணுவோம். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா வேணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 24 பிஎக்ஸ்க்கு வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு அதுக்கு கீழ வந்து கொஞ்சம் கிளம்சியா இருக்குல்ல. ஸோ வந்து இப்ப உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, டிஸ்ப்ளே நான் ஃபர்ஸ்ட் வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து வர ஆரம்பிச்சுச்சுல. இந்த ஃபாண்ட் சைஸ் வச்சுட்டோமா, நம்ம இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கொஞ்சம் ஒட்டி இருக்க மாரி இருக்கு. அதனால மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்னா, ஒரு 10 பிஎக்ஸ் இருந்தா போதும் அப்படின்ற மாரி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகி வந்துரும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் மெசேஜ் பேனல் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உள்ளது வந்து நம்ம பேராகிராஃப் டேக்ல தான் வந்து குடுத்திருந்தோம். 2 பேராகிராஃப் டேக் குடுத்திருந்தோம். ஸோ அதனால நான் பேராகிராஃப் டேக்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் எனக்கு ஒரு 16 பிஎக்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா டிஃபரன்ஸ் தெரியணும்லங்க நமக்கு. அதனால வந்துட்டு H1லயே பேராகிராஃப்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நீங்க சொல்லலாம். ஆனா வந்துட்டு அந்த ஃபாண்ட் சைஸ நம்ம மினிமைஸ் பண்ணி நமக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்றதுன்றது ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நம்ம இருக்கிற ஆப்ஷன வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ லைன் ஹைட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேசிங் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. நீங்க இங்க கமெண்ட் பண்றேன் பாருங்க. இது வந்து எப்படி இருக்கு? ஸோ நான் லைன் ஹைட் குடுத்தோனே எப்படி இருக்குன்றத மட்டும் பாருங்க. ஸோ அந்த ஸ்பேசிங் வந்து தெரியுதுல்ல. ஸோ இதுதாங்க மேட்டரு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து நமக்கு ஏத்த மாரி நம்ம அத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. இந்த பட்டன் கண்டெய்னர் இருக்கு. ஸோ நான் இத வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணி சாரி. இத வந்து இந்த பட்டன் கண்டெய்னர வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மார்ஜின் டாப் வந்து குடுக்குறேங்க. ஏன்னா இது கொஞ்சம் இந்த இதோட போய் ஒட்டி இருக்கு. அந்த பட்டன் அந்த கோடோட போய் ஒட்டி இருக்குல்ல. ஸோ நான் வந்து ஒரு 20 பிஎக்ஸ் வந்து போட்டு அதுலேருந்து வந்து பிரிச்சுடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, பட்டன் கண்டெய்னரு உள்ள வந்து நம்ம பட்டன் குடுத்துருந்தோம்ல. ஸோ பட்டனுக்கு ஸ்டைல் எழுதணும். ஸோ நம்ம பட்டன வந்து நான் வந்து போட்டுடுறேன். இது வந்து என்னன்னா அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலரு ஹேஷ்டேக் F74C4C இந்த கலர் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் உள்ளுக்குள்ள எனக்கு வந்து கலர் வந்து மாறணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரெட்டுக்குள்ள பிளாக் இருந்தா அது அவ்வளவா எடுக்கல. ஸோ நம்ம வந்து கலர் வந்து மாத்திக்கிறோம். ஒயிட் கலர்ல வந்து நான் மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் வந்து நான் வந்து நன்னு. ஏன்னா அந்த பிளாக் கலர்ல வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ நான் அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூக்கிடுறேன். இப்ப இது வந்து ஒட்டி இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேடிங் வந்து குடுக்குறேன்.
10px 20pxன்ற மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ இது எப்படி வந்து இப்போ நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபாண்ட் சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸில் வந்து நான் வந்து பேராகிராஃப் கொடுத்த அதே ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கிறேன். 16px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னே கொஞ்சம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். லைட் கர்வினஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ 5px இந்த இடத்துல இந்த எட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக வந்து அந்த கர்வினஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டனை ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து அது கர்சர்னு தெரியணும்ல. ஸோ ஐ மீன் எப்படி சொல்றேன்னா அது வந்து பட்டன் தான் அப்படின்றது எனக்கு தெரியணும்ல. ஸோ அதை வந்து நான் பாயிண்டரா மாத்துறேன். இங்கே கொண்டு போகும்போது மட்டும் அந்த பாயிண்டர் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இன்னொன்று வந்து கவனிச்சேன். இதுல வந்து நான் பட்டனை வந்து ஓவர் பண்ணும்போது எனக்கு எதுவுமே நடக்கல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா பட்டன் கண்டெய்னரை போட்டு அதுல உள்ள பட்டனை எடுத்து நான் ஹோவர் பண்றேன். ஸோ அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து நான் வந்து எப்பவுமே 1ல தாங்க இருக்கும். நான் 0.8க்கு வந்து மாத்துறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் இதை பாருங்க அந்த லைட்டா அந்த ஒப்பாசிட்டி போயிட்டு வருதுல. ஸோ இதுதான் நான் வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நம்ம வந்து கிளாஸ் வச்சிருக்கோமா? ஸோ எதுவுமே வந்துட்டு இல்லை. ஸோ அதனால நான் வந்து இதை வந்து சிஎஸ்எஸ் வந்து அதோட முடிச்சுக்கலாம். ஸோ முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைல் முடிஞ்சு நான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ சோர்ஸில் வந்து script.jsன்றதை போட்டிருக்கேன். இங்கே கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இங்கே உள்ள போயிடுறேன். ஸோ உள்ள வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வேணும் எனக்கு? இந்த ஓப்பன் மெசேஜ் தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஓப்பன் மெசேஜ்ன்றதை வந்து நான் இங்கே வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு இங்கே வந்து நான் மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து வேர் மெசேஜ் பேனல்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ மெசேஜ் பேனல்ன்ற மாதிரி வந்து வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அதை வந்து எடுக்கணும்ல. எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹிடன் மெசேஜ் தான் நம்ம வந்து ஐடியில் கொடுத்துருக்கோம். ஸோ நான் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு எப்படி எடுக்க போறோம்னா ஐடியில் கொடுத்துடணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இது வந்து இதுக்குள்ள வந்துட்டு நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள இந்த ஹிடன் மெசேஜை வந்து எடுத்து அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அக்சஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் பேனல் இருக்குல்ல இதை வந்து அக்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அக்சஸ் பண்ணி ஸ்டைல் டாட் டிஸ்பிளேன்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடணும். ஸோ டிஸ்பிளே வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் வந்து பிளாக்ல கொடுத்தாலே போதுங்க. அது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அதை வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் பேனல் இருக்குல்ல. ஸோ மெசேஜ் பேனல் டாட் ஸ்டைல் டாட் அனிமேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அனிமேஷன் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் கொடுக்குறேன். ஸோ ஃபேட் இன் கொடுக்குறேன். ஸோ ஃபேட் இன்னு எவ்வளோ ஃபேட் இன்ல 1 செகண்ட்ல வந்து எனக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியே வந்து கொடுத்து முடிச்சிடுறேன். ஸோ இவ்வளோதாங்க இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த பெருசாக வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ நான் இங்கே வந்து சேவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே வந்து வந்துருச்சா? ஸோ கிளிக் டு இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மெசேஜ் வந்து வந்துருது. ஏன் வந்துருது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டைலில் வந்துட்டு டிஸ்பிளே என்னன்னா வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நான் இதை வந்து அன்கமெண்ட் பண்ணி இதை இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ கிளிக் டு மெல்ட் த ஹார்ட் இது கொடுத்தேன் அப்படின்னாலே எனக்கு இந்த ஹாப்பி சாக்லேட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த வேர்டிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோதாங்க வந்து இன்னைக்கான வீடியோ. இதை நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன்லையும் பார்த்துடலாம். நம்ம மொபைல் வெர்ஷனில் தான் பார்த்தோம். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். பண்ணோன்னே இங்கே கிளிக் டு மெல்ட் த ஹார்ட்னு இருக்கு. ஸோ இதை கொடுத்தனாலே வந்து நமக்கு இந்த ஹாப்பி சாக்லேட் டே ஸோ வந்து இந்த மாதிரி வந்து வேர்டிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. மேலே கோட் வித் அஸ்வின்றதையும் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது இன்னுமே வந்து நமக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டு நம்ம கிளிக் டு மெல்ட் த ஹார்ட் கொடுத்தோன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு வெப்சைட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வெப்சைட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்களும் வந்து இதே தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் நிறையா வந்து ட்ரை பண்ணி இதில் இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணி இதை டிப்ளாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த கோடையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் அப்புறம் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோட் வித் அஸ்வினை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.